அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். கடந்த வாரம் வெல்லாவளி பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான தீர்மானம் இந்த ஆனை தொட்டா சுருங்கி, இதை தொட்டால் சுருங்கும். பாருங்கள், தொட்டா சுருங்கும். இந்த ஆனை தொட்டா சுருங்கியை அழிப்பதற்காக பல மில்லியன் ரூபாய்கள் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வெல்லாவளி பிரதேச சபையில் செயலகம் ஊடாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலங்களிலும் அழிப்பதற்காக பல மில்லியன் ரூபாய்கள் செலவு செய்திருக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலே 2 தொட்டா சிரிங்கி எழுந்தது. அதிலே ஒன்று இதை பாருங்கள். இது நமது கிராமங்களிலும் வயல்களிலும் இருக்கும் ஒரு தொட்டா சிரிங்கி. இதேபோல் வடமாகாணத்திலே அதிகமாக நீர்நிலையில் ஒரு தொட்டா சிரிங்கி இருக்கின்றது. இது இரண்டாலும் அதிகமான அளவுக்கு எமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இந்த 2 தொட்டாச்சிரிங்கியாலும், அதாவது இந்த இதிலே இருக்கின்ற இந்த தொட்டாச்சிரிங்கி ஒன்று மற்ற நீர்நிலைகளில் நீரிலே படர்ந்து வாழும். அது உயரமாக இப்படி வளராது. படர்ந்து இருக்கின்ற தொட்டாச்சிரிங்கியிலும் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆட்டுக்கு உணவாக அது இருக்கின்றது. சில நாடுகளிலே அந்த நீர்நிலையில் இருக்கின்ற அந்த தொட்டாச்சிரிங்கியை சூப் செய்து கொடுப்பார்கள். ரசம் போன்ற இதுகளிலே அந்த தொட்டாச்சிரிங்கியை வேறு இந்தியா போன்ற நாடுகளிலே அதை பாவிப்பார்கள். இந்தியா சில நாடுகளிலே அதை பாவிக்கின்றார்கள். இந்த தொட்டாச்சிரிங்கி இந்த காயை பாருங்கள். இந்த காய் காய்ந்து வெடித்து பறந்து பெரிய பிரதேசத்தை ஆக்கிரமிக்கின்றது. இதிலே எந்த விதமான நன்மையும் இல்லை. இது நிலத்தடி நீரை உறிஞ்சுகின்றது. வயல்களை ஆக்கிரமித்து விவசாய செய்கைக்கு மிகவும் பாதிப்பாக இருக்கின்றது. இது 1987 ஆண்டுக்கு முதல் இலங்கையில் இருக்கவில்லை. 1987 ஆண்டு இந்திய இராணுவம் அமைதிப்படை என்ற போர்வையில் எமது நாட்டை வடகிழக்கை ஆக்கிரமித்த போது அவர்கள் கொண்டு வந்த செம்மறி ஆட்டிலே இதனுடைய விதைகள் ஒட்டி வந்ததின் ஊடாகத்தான் இது நமது நாட்டுக்கு வந்தது. அப்படித்தான் இது இலங்கையிலே வடகிழக்கிலே பரவியது. இந்த செம்மறி ஆட்டை இந்திய இராணுவம் உணவுக்காக கொண்டு வந்தார்கள். இதை இலங்கையிலே திருகோணமலை துறைமுகத்தில் இந்த ஆடுகளை இறக்கி, மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெரிய இராணுவ முகாமாக இருந்தது மன்ராசா முகாம். அதிலே அந்த நேரம் அதிகாரியாக கல்கட் என்பவர் இருந்தார். அந்த முகாமிலே இறக்கி இந்த செம்மறி ஆடுகளை கொக்கட்டிச்சோலை மற்றும் மூந்தாச்சிமடம், அஞ்சாங்கட்டை போன்ற பிரதேசங்களுக்கு இந்த ஆடுகளை கொண்டு சென்றார்கள். அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஆடுகளின் ஊடாகத்தான் இந்த ஆனை தொட்டாச்சிரிங்கி என்பது பரவியது. இதை யானை தொட்டாச்சிரிங்கி அல்ல, ஆனை தொட்டாச்சிரிங்கி என்று தான் சொல்லுகின்றார்கள். இதை யானை தொட்டாச்சிரிங்கி என்று சொல்வதில்லை. இந்த பரவலின் ஊடாக கிழக்கு மாகாணம் முழுவதுமாக இந்த ஆனை தொட்டாச்சிரிங்கி ஆக்கிரமித்தது. இவர்களுடைய திட்டமிட்ட செயலால் யாழ் மாவட்டத்திலே, அதாவது குறிப்பாக வடமாகாணத்திலே ஒரு பாட்டீனியம் என்ற ஒரு விவசாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு விதைகளை தூவினார்கள். அதன் பேர் பாட்டீனியம். இதை அழிப்பதற்காக வடமாகாண சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அப்போது மாகாண சபை விவசாய அமைச்சராக இருந்த ஐங்கர்நேசன் அவர்கள் இதை அழிப்பதற்காக மாகாண சபையிலிருந்து நிறைய பல மில்லியன் நிதிகளை ஒதுக்கி வடமாகாணத்திலே அதை அழித்தார்கள். எங்கெங்கே இருக்கின்றதை பார்த்து மக்கள் தகவல் வழங்குவார்கள். அது எங்கே இருக்கின்றது என்பதை அறிந்து மக்கள் தகவல் வழங்கிய இடத்துக்கு சென்று அந்த பாட்டீனியம் என்ற செடியை அழித்தார்கள். அதேபோல் இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இது எங்கெங்கே இருக்கின்றதை பார்த்து நாங்கள் அழிக்காவிட்டால் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படும். இதனூடாக மட்டக்களப்பு மாவட்டமே காடாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இதை நீங்கள் பார்த்தா தெரியும். ஏக்கர் கணக்கிலே இது பரவி காணப்படுகின்றது. இந்திய இராணுவம் வடகிழக்கை விட்டு வெளியேறினாலும் கூட அவர்கள் விட்டு சென்ற எச்சங்கள் எமது தமிழ் மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து அழித்துக் கொண்டே இருக்கின்றது. இதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு இந்த விஷச்செடிகளை அழிக்காவிட்டால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒரு விவசாயம் செய்ய இயலாத தரிசு நிலமாக மாறக்கூடிய நிலை உருவாகும். எனவே இதை அழிப்பதற்கு அரசு அதிகாரிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் குறிப்பாக அரசியல்வாதிகளும் இதிலே மிகவும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.